மனம் உண்மையில் எப்படி செயற்படுகிறது? உண்மையில் உங்கள் மனம் ஒரு சாத்தானா, தேவதையா, அல்லது இரண்டும் கலந்ததா? இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படி என்றால் என்ன? வாருங்கள் வீடியோவில் பார்க்கலாம். எமது அடிப்படை உளவியல் கல்வியறியின் மிக முக்கியமான 3வது பகுதி இன்று நாங்கள் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுடைய உளவியல் கோட்பாடுகளை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறோம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று அழைக்கப்படுகிற ஆஸ்திரியன் நாட்டு வைத்தியனுடைய உளவியல் கோட்பாடுகளின் பங்களிப்பு உளவியல் வரலாற்றில் மிக மிக முக்கியமானது. இவர் உருவாக்கிய ஸ்கூல் ஆஃப் தாட், சிந்தனை குழு, சைக்கோ அனலைசிஸ் என்று அறியப்படுகிறது. இவர் தொழில் ரீதியான ஒரு வைத்தியர், அதாவது நியூரோ பத்தாலஜிஸ்டாக செயற்பட்டு கொண்டிருந்தார். இவர் ட்ரீட் பண்ணுகிற பேஷண்ட்ஸுடன் இவருக்கு ஏற்பட்ட இன்டராக்ஷன் தொடர்புபட்டு இவர் மேற்கொண்ட பல ஆய்வுகள், அவதானிப்புகள் என்பவற்றின் ஊடாக இவர் தனது சைக்கோ அனலிசிஸ் தியரியை நிறுவ முற்பட்டார். இன்று வரை இவருடைய கொள்கைகள் பல மறுக்கப்பட்டிருந்தாலும் பலவிதமான உளவியல் துறைகளில் ஓரளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவதாகத்தான் காணப்படுகிறது. இவரது முக்கியமான சிந்தனைகளில் ஒன்றாக, விழிப்பு நிலையில் நாம் உணர்கின்ற மனம் என்பது வேறு, அதை தாண்டி ஆழ்மனம் என்றொன்றும் இருக்கிறது என்று இவர் சொல்கிறார். எமது ஆழ்மனதில் ஏற்பட்டுள்ள நினைவுகள், தாக்கங்கள் போன்றவற்றுடைய வெளிப்பாடுகள் தான் எமது நடத்தையாக மிளிர்கிறது என்று இவர் குறிப்பிடுகிறார். இவர் எமது ஆழ்மனதை 3 வகையாக பிரிக்கிறார்: இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. அது என்ன இட், அது என்ன ஈகோ, அது என்ன சூப்பர் ஈகோ? முதலில் அவற்றை பார்க்கலாம். இட் என்பது உண்மையில் எங்களுடைய மனசனுடைய எமது இயற்கையான இன்ஸ்டிங்க்ட் சொல்லலாம். அதாவது இயற்கையாகவே புறப்பிலிருந்து வரக்கூடிய இயல்பூக்கம். ஒரு உணவுப் பொருளை கண்டால் நாக்கில் நீர் ஊறுவதும், ஒரு உணவுப் பொருளை கண்டால் அதை உண்ண வேண்டும் என்று தோன்றுகிற ஒரு உணர்ச்சியை நீங்கள் இட் என்று வைத்துக் கொள்ளலாம். அதாவது ப்ளஷர் சீக்கிங் மைண்ட் செட், சந்தோஷமான விஷயங்களை தேடுகின்ற எமது இயல்பான இயல்பூக்கம், அது இட். சூப்பர் ஈகோ என்றால் என்ன என்று சொன்னால், நாங்கள் சின்ன வயதிலிருந்தே பெற்று வந்திருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, சமூக விழுமியங்கள் என்று சொல்லப்படுகிற கட்டுப்பாடுகள். இந்த விஷயங்கள் நல்லது, இந்த விஷயங்கள் கூடாது, இந்த விஷயங்கள் நமது சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டது, இவை அங்கீகரிக்கப்படாதவை என்ற பற்றிய மனப்பாங்கும் அது பற்றிய எண்ண கருவும் தான் சூப்பர் ஈகோ என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஈகோ என்பது என்ன என்று சொன்னால், இவை இரண்டையும் சமரசம் செய்து சரியான முடிவு எடுக்கக்கூடிய, இறுதி முடிவு எடுக்கக்கூடிய எமது சிந்தனையினுடைய ஆழ்மனதினுடைய பகுதி. ஒரு உதாரணத்துடன் பார்க்கலாம். எங்களுக்கு அருகிலே ஒரு குழந்தை பிள்ளை ஐஸ்கிரீமை வைத்திருக்கிறது. அதை கண்டதும் எமது ப்ளஷர் சீக்கிங் இட்டினுடைய தாக்கமாக அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட வேண்டும் போல் எங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுவது என்பது தகாது, அந்த குழந்தை பிள்ளை மனவருத்தம் அடையும், இது சமூக ஒழுக்கத்துக்கு கூடாதது என்று உணர்ந்து இட்டுடன் போரிடக்கூடியது சூப்பர் ஈகோ. இட் ஐஸ்கிரீமை சாப்பிட விரும்புகிறது, சூப்பர் ஈகோ அது தப்பு, தவறு என்று கண்டிக்கிறது. இப்பொழுது முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்ற முடிவு எப்பொழுதும் ஈகோ என்று சொல்லப்படுகிற மனதனுடைய பகுதியில் தான் காணப்படுகிறது. இட் சின்ன பிள்ளை போல் அடம் பிடித்து அந்த ஐஸ்கிரீமை கேட்டுக்கொண்டே இருக்கிறது, சூப்பர் ஈகோ தவறுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பேலன்ஸான நிலையில் வளர்ச்சி அடைந்த மனதாக இருக்கிற பொழுது ஈகோ இவர்கள் 2 பேரையும் சமரசம் செய்து அந்த ஐஸ்கிரீமை அந்த குழந்தையிடம் இருந்து பறிக்கிற செயற்பாட்டை எம்மிடம் நிறுத்தி விடுகிறது. இப்பொழுது ஈகோ இரண்டையுமே கட்டுப்படுத்தி விட்டது. சில நேரங்களில் இட் என்பது மனிதர்களின் வளர்ப்பை பொறுத்து சூப்பர் ஈகோவை வென்று விடுகிறது. ஆகவே பிடுங்கி சாப்பிட இந்த மனிதனை தூண்டுகிறது. இந்த மனிதன் பிடுங்கி சாப்பிடுகிறான் என்றாலும் நீண்ட நாட்களின் பின்னரோ கொஞ்ச காலத்தின் பின்னரோ அந்த பிடுங்கி சாப்பிட்ட சம்பவத்தை நினைத்து அந்த சூப்பர் ஈகோ கொடுக்கக்கூடிய வருத்தம் அந்த மனிதனுக்குள் புதைந்திருக்கும் என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் கூறுகிறார். இவ்வாறாக மனதில் பதிவு செய்யப்பட்டுள்ள விரும்பத்தக்க, விரும்பத்தகாத நீண்டகால நினைவுகளுடைய ஆழ்மனதில் புதைந்துள்ள நினைவுகளுடைய வெளிப்பாடே உளவியல் நோயாக மாற்றம் பெறுகிறது என்பதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய தத்துவம். ஆகவே இட்டையும் சூப்பர் ஈகோவையும் பேலன்ஸ் பண்ணிய ஒரு முடிவை ஈகோ எடுக்கிறது. அப்படி சரியான பேலன்ஸான முடிவை எடுக்கக்கூடிய ஈகோனுடைய வளர்ச்சி தான் ஒரு நல்ல மனிதனுடைய வளர்ச்சிக்கு அடையாளமாக காணப்படுகிறது. இதுவரை நாங்கள் சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனிதனுடைய அமைப்பை பற்றி கூறியவற்றை பார்த்தோம். இனி அடுத்து வரும் தொடரில் அவருடைய மிகவும் சர்ச்சைக்குரிய கோட்பாடு ஆகிய சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அடிப்படையான பாலியல் உந்துதலின் அடிப்படையில் எவ்வாறாக நமது வளர்ச்சி பருவங்கள் அமைந்திருக்கிறது என்பதும், அந்த வளர்ச்சி பருவத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் பின்னாளில் எவ்வாறான தாக்கத்தை எமது உளவியல் நலனில் செலுத்துகின்றன என்பதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி அமைந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.